சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் ரேஷ்மா, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்திருந்தா என் ஆபீஸ் ஒர்க் ஏதாவது பார்த்திருப்பேன். இப்படி கம்பல் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்து என் டயத்தையே வேஸ்ட் பண்றேன். உனக்கு எப்பவுமே பிசினஸ் பத்தின நினைப்பு தானா? அதான் வெளியே வந்துட்டோம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே வா செழியன். ஓகே. ஆமா, நீ இந்த காதல் கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற? எதுக்கு நீ என்கிட்ட எப்படி கேக்குற? அது வந்து யாரா நீ? உனக்கு யமன்டா, காலையில இருந்து ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்க. வந்து தொக்கா மாட்டிருக்கல்ல. என்ன தைரியம் இருந்தா சூரசம்ஹார விழால என் அக்கா பொண்ணோட சேர்ந்து நீ அம்பு பிடிப்ப? உன் அக்கா பொண்ணா? ஓ, அவங்களா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அது தற்செயலா நடந்தது. தற்செயலா நடந்தது நீ சொல்ற. அவ ஒன்னதான் கட்டி பண்ண திமிரா சொல்றா. என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் கேன பைய மாதிரி தெரியுதா? என்ன செழியா இதெல்லாம்? ஐயோ, அவன் தான் லூசு மாதிரி பேசுறானா? நீயுமா? என் கண்ணுல குத்த வந்த அம்ப அவங்க பிடிச்சாங்க. போதுமா? ஓ, அப்படியா? என்ன நொப்புடியா? இவன் 1000 காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் ஆளு கூட சேர்ந்து இவன் அம்பு பிடிச்சது தப்பு. ஏண்டா இந்த நேரத்துல இவளை கூப்பிட்டுட்டு தனியா வந்திருக்கியே? இவ ஓ ஆளு தானே? என் ஆளு கூட சேர்ந்து நீ அம்பு பிடிச்சல்ல, பதிலுக்கு ஓ ஆளு கைய நான் பிடிக்கவா? கைய விட முடியாதுடா. என்னடா பண்ணுவ? இந்த முத்து பாண்டி கிட்டே வாடா. போடா போடா, மரியாதை எங்கேருந்து போயிடு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். ஏய், முதல்ல பொண்ணுங்களை மதிக்க கத்துக்க. பொண்ணுங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தாதான் இந்த சமுதாயம் உனக்கு மரியாதை கொடுக்கும். போடா. போ போடா போ. காயம். இட்ஸ் ஓகே. இங்க நடந்தத வீட்டுல சொல்லிடாத. கம்.
அங்க பாரு வந்துட்டாங்க. ஏங்க அவங்க 2 பேரையும் பார்க்க பாருங்க. ஜோடியா பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க. உங்க அக்கா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணலாம்ல. அன்னபூர்ணி, எந்த விஷயத்தையும் எடுத்தும் கவுத்துன்னு முடிவெடுக்க கூடாது. எதை எப்படி எந்த சூழ்நிலையில எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு நீ அவசரப்படாத, புரியுதா? ரேஷ்மா, எவ்வளவு வாட்டி உன் போனுக்கு ட்ரை பண்றது, லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு டாடி. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? மம்மி, ஒரு குட் நியூஸ். எனக்கு என் மேல பயங்கர லவ். என்னடி சொல்ற? என்னங்க சொல்றான்? ஆனா ரோட்ல ஒரு ரவுடி என் கைய பிடிச்சு இழுத்துட்டான். அச்சச்சோ, என்ன? ஏய், எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. பெரிய பிரச்சனை தான் டாடி. டேய், என்னாச்சு? என்னடா இது? யாரு நடிச்சது? என்னது? டேய், ஏன் புள்ள மேல கை வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? ராஸ்கல், அவனை நான் விட போறதில்ல. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீ பேசாத. மாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர், கலைவாணி, திருச்செந்தூர் முருகன் புண்ணியத்துல இன்னைக்கு நம்ம கடையில வியாபாரம் அமோகமா நடந்துச்சுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிப்பா. அப்பாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிடு. போதுமா, எனக்கு பசிக்கவே இல்ல. ஏய், உட்காரு. என்ன போதும்? வயசு புள்ள சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுத? 5 வயசு குழந்தைன்னு நினைப்பு. உன் வயசுல எல்லாம் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? நல்லா சாப்பிட்டா தானடி உடம்பு தெம்பா இருக்கும். அம்மா, அளவோட சாப்பிட்டா அது மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது விஷம். என்ன ஏமா பாடா படுத்துற? ஏன் வயித்துக்கு என்ன தேவையோ அத சாப்பிட்ட என்ன ஆள விடுத்தாயே. நல்லா பேச கத்துக்கிட்டடி. ஏதாவது பேசி சமாளிச்சிருவ. அம்மாவுக்காக ஒரே ஒரு வாய்மா. வேண்டான்னு சொன்னா விட மாட்டியே. ஒரு வாய் தான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் விட்டுறணும், சரியா? ஹே, சரிடி தங்கம்.